ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பாலிமர் துறை நன்கு வளர்ந்து உள்ளதாக அசன் ஃபெர்மானிக்ஸ் மெட்ரிகுலர்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் ஜெகநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் நவீன பொறியியல் துறையால் ஏற்படும் பயன்பாடுகள் குறித்து தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கிரசன்ட் பல்கலைக்கழக இணை துணைவேந்தர் டாக்டர் ஜாஜுதீன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரியன்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் ஜெகநாதன் பேசியபோது பாலிமர் துறையின் வளர்ச்சி குறித்தும் பாலிமர் பொறியியல் கல்வி பயில்வோருக்கு வேலைவாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ ஏஐ இல்லாமல் நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை தான் வரப்போகுது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த மாற்றத்தில் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியும் ஏஐயில் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி. ரைட், ஓகே. இப்போ இந்த ஏஐனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ஸ்பீட், குட் மெட்டீரியல் செலெக்ஷன். ஏன்னா பிளாஸ்டிக்ஸ்ல நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. அக்யூரசி, டிசைன் ஆஸ்பெக்ட், இதுலெல்லாம் நிறைய ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இந்த வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கும். பட் ரேப்பிட்லி இட் இஸ் க்ரோயிங். இது ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. மேபி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏஐ இஸ் கோயிங் டு பிளே மேஜர் ரோல் இன் த பிளாஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் காஸ்ட் ரிடக்ஷன், வெயிட் ரிடக்ஷன் எல்லாத்துலேயும் ஏஐ இந்த டேட்டா பேஸை வச்சு ஏஐ இஸ் கோயிங் டு பிளே த மேஜர் ரோல் இன் த ஃபியூச்சர்.